செல்லக்குட்டிய நம்ம 2 பேருமா நல்ல முட்டையே ஏறிச்சா மேல. Cock, Glock, pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round, ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. ஓகே பிஎஃப்ஏ, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹில் ஸ்டேஷன், அதாவது நம்ம கொல்லி ஹில்ஸை விட்டு கிளம்ப போகிறோம். எட்டுக்கையம்மன் கோயில் போயிட்டு அது பார்த்துட்டு வரலான்னு இருந்தோம். எதுவுமே பார்க்கல பிஎஃப்ஏ. இப்போ வந்து எல்லாருமே டைம் ஆகிடுச்சு, இங்கே போய் கிளம்பிடலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க பசங்க. எல்லா பசங்களும் என்ஜாய் பண்ணிட்டாங்க பிஎஃப்ஏ. நானும் சில பேர்ட்டும் பர்சனலாக கேட்டிருந்தேன், ப்ரோ உங்களுக்கு எப்படி நாங்கள் அப்படியே அடாப்ட் ஆகிடணுமா, உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சான்னு கேட்டோம். ப்ரோ இப்படி ஒரு டீமை நாங்கள் பார்த்ததே இல்லை, செம்ம என்ஜாய் பண்ணுறீங்க, செம்ம ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக இருக்கு ப்ரோ, அடுத்தடுத்து உங்கள் கூட வரலாங்கிற மாதிரிலாம் சொல்லி இருந்தாங்க. பிஎஃப்ஏ கண்டிப்பாக யாரெல்லாம் எங்கள் கூட ரைடு பண்ணணும் மறக்காமல் வாங்க, நாங்கள் பட்ஜெட்டில் தான் பண்ணுறோம் ஓகேவா. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அருவிக்கிட்ட தான் இருக்கிறோம். யாரும் குளிக்கல, நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்ப போகிறோம். இது மாதிரி ரீல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன தளபதி கிளம்பலாமா? ரைட்டு, அடுத்து வந்து போட்டுக்க, இப்படி ஃபஸ்ட்டு போட்டுக்க. ஐய் ஓகே ஓகே ஓகே. சரி, போயிட்டு எங்கெங்கே பார்த்துட்டு நம்ம சரசாரன்னு கிளம்புவோம். நைட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். சரியா? எத்தனை மணிக்கு கிளம்புறோமோ இறங்கின பிறகு நம்ம சரசர போக வேண்டியதுதான். ஓகே தளபதி போகலாமா? நானும் போடணும். சரி ஓகே பிவிஎஃப்ஏ அல்லப்புறம் ஸ்டார்டிங்கு லைட்டாக ஃப்ரெண்டுங்களுக்காக பை ஃப்ரெண்டுங்களுக்காக சும்மா முறுக்கி காமிச்சோம். ப்ரோ டிடிஎஃப் ப்ரோ, அது நீங்கள் தானே ப்ரோ, எனக்கு தெரியும். ஐயோ கேளு போகுதா. ஓகே பிஎஃப்ஏ நம்ம வந்து கிளம்ப வேண்டியதாங்க. என்ஜாயாக அடிப்பொலியாக இருக்குது பசங்களோட, செம்ம ஜாலியாக இருந்தாங்க பசங்களோட. எப்போயுமே ஒவ்வொரு ரைடுலேயுமே புது பசங்க வந்து ஜாயிண்ட் ஆகிட்டே இருப்பாங்களா, ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டும் நமக்கு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோமா. அவங்க ரொம்ப வந்து எப்படி இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு. உண்மையிலே தான் பிஎஃப்ஏ, வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா. இஎம்ஐ ஒரு பக்கம் வேலை ரொம்ப கஷ்டம்தான். அதே மாரி இந்த ரைடு நாங்கள் வரோம் அப்படின்னா அதுவுமே கஷ்டப்பட்டு தான் வரோம் ஓகேவா. நான்லாம் போன மாதம் சம்பளத்தை இப்போயே அட்வான்ஸாக வாங்கிட்டு வருவேன். எங்கள் முதலாளி ஓரளவுக்கு நல்லவராக இருக்கிறதுனால சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுப்பாங்க. அந்த காசுலாம் வச்சு தான் நான் இந்தளவுக்கு ரைடு பண்ணிகிட்டு இருக்கேன் பிஎஃப்ஏ. ஆனால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்மளை மாதிரியே தானே பிஎஃப்ஏ நிறைய பசங்களும் இருப்பாங்க. சொல்லப்போனால் நம்மளை விட கஷ்டப்படுற பசங்களும் இருக்காங்க. அவங்க ரைடு பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிஎஃப்ஏ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா. ஏன்னா நானும் ஒரு லவடி கம்பால் கிடையாதுல்ல, நானும் பெரிய ஆள்லாம் கிடையாதுல்ல. ஆக்சுவலாக நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் சரின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு, சமயத்தில் ஒரு ரூமுக்கு ஏதாவது காசு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காசு கொடுக்குறது, சாப்பாடு காசு கம்மியாக இருந்ததுன்னா சாப்பாட்டுக்கு பாதி காசு கொடுக்குறது, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் பிஎஃப் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன் பிஎஃப். ஓகே, அடுத்தடுத்து வாங்க நம்ம ரைடெலாம் ஜாலியாக பண்ணிகிட்டே இருப்போம். இன்னும் பெரிய குரூப் ரைடெலாம் நிறையா பண்ணணும் அப்படின்னு ஆசை இன்ன வரையுமே. ஆனால் என் குரூப் ரைடில் எந்த ஒரு 220 வந்தது கிடையாது. அடுத்து 220 ரைடெலாம் வரணும்னு ஆசைப்பட்றேன் பிஎஃப். என் கூட எல்லா பைக்குமே வாங்க பிஎஃப், எல்லா பைக்கும் எந்த பைக் வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ஜாலியாக அதுக்கேற்ற மாதிரி ரைடு பண்ணிப்போம். 125 வந்துச்சா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிப்போம். அதுதான் ஜாலியாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கும் எந்த ஒரு மன கஷ்டமும் வராது பிஎஃப். அந்தளவுக்கு ஜாலியாக பண்ணுவோம். ஓகே பிஎஃப், ரிட்டன் வந்து நம்மளாம் வீட்டுக்கு தான் கிளம்புறோம். நேரம் அந்த ஹெல்வர் ஹேர் பின் பண்ணி கீழே இறங்கி அப்படியே நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதான் பிஎஃப். நாமக்கல் போய்ட்டு நாமக்கல்ல தான் பசங்களோட சேர்ந்து எல்லா இடத்துலையும் பிரிவோம். அதுக்கேற்ற மாதிரி எங்கெங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம் பிஎஃப். ஓகே பிஎஃப், அப்படியே போப்போ கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியாக சுவாரஸ்யமாக நினச்சின்னா காமிக்கிறோம். ஓகே பாருங்க, இதை செல்லக்குட்டியை 220 வேறு லெவலில் மாடிஃபை பண்ணிக்கிறாரு. இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேங்க இந்த வண்டியை. ஃபால் லைட்டாக சீஃபாக இது கிராஷ் கார்டு, ஹேண்டில் பேர் ரைஸரு, இப்போ செம்மையாக இருக்கு. அங்கே ஆக்சுவலாக பணம் வாங்குறதுக்கு போனோம். அங்கே போயிட்டு பார்த்தா இந்த ஓட்டை கொடுத்துட்டாருங்க. எனக்கு செம்மையாக இருக்கே வியூலாம். வண்டி ஓட்டி பார்க்குறோம். அது தலை நவுந்து இதில் செம்மையாக இருக்கேன். ஹாய்ஸ் பாய் காய்ஸ் பாய். செல்லாம் மோட்டோ வந்துடுறேன்.
செமையாக இருக்குங்க வண்டி. நல்லா வளைச்சி ஓட்டலாம் பிறகு. பிஎஃப்ஏ வேற லெவலில் இருக்குங்க வண்டி. செமையாக இருக்குங்க. ஹேண்டில் பார்லாம் போட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கிறாரு. ஓகா மை காட், செமையாக இருக்குங்க. ஓகே யோ இதெல்லாம் வேற மாதிரி இருக்குது. வேற மாதிரி அண்ணா, வேற ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வேற மாதிரி இருக்குண்ணா. ஏன்னா எவ்வளோண்ணா செலவாச்சு சொன்னீங்க மொத்தமாக? அண்ணா வீடியோ போடலாம்லண்ணா? சரி சரி. 40 ஆயிடுச்சு. டாப் பாக்ஸு ஆ ஆ ஆ ஆ ஆ சரிண்ணா. ஆ ஆ ஆ அண்ணா செமையாக இருக்குண்ணா வண்டி. ஆமாண்ணா ஆமாண்ணா. சரிண்ணா. இது வந்து இந்த 220க்கு தனியாக வருதாண்ணா அது? ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாம்ப் வச்சு இந்த ஃபாக் லைட் ஃபிட் பண்ணிக்கிறாருங்க. செம்மையாக இருக்குங்க 220. அண்ணா 220 ஓட்டுற ஃபீலே இல்லாத மாதிரி அப்படியே சொகுசாக இருக்குண்ணா வண்டி. இது வந்து இது டாமினாரோட தானே அது? ஆ மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் சரிண்ணா. போக ஹேண்டில் பார் இது 2 NS. டிஸ்க்கு தான் 2200. இது வந்து ஹிமாலயனோடது. ஓ ஹிமாலயனோடதா? அது எந்த பிரச்சனையும் ஆகாதாண்ணா? டோட்டல் கேலிபரே மாற்றிடுச்சு. ஆமாம் அப்பா. பிரச்சனை இல்லை. ஆ ஆ ஆ அப்பா வர்ற மாதிரிங்க. ஆனால் இந்த மாதிரி ஹேண்டில் பார் செட்டப் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. லாங்கு செமையாக ஓட்டலாம் பிஎஃப்ஐ. ஃபியூச்சரில் நம்ம வண்டி இந்த மாதிரி நான் கண்டிப்பாக ஆகுங்க. என் வண்டி அங்கே நிற்கிது. என் வண்டி பேர் லியோ. அங்கே நிற்கிறான் பையன். கொண்டு 2 சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்துட்டேன் அப்படின்ட்டு. செமையாக இருக்குது செமையாக இருக்குது. அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. லவ் யூண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஓகே பிஎஃப்ஐ செல்லத்தை பார்த்துட்டு கிளம்புவோம். அண்ணா பாய்ண்ணா. பாய். என்ன ஒன்று உங்களுக்கு? கோயம்புத்தூர் தானே? த்ராட் ஹவுஸில் பார்த்து ஜாமான் இதெல்லாம் போட்டுருந்தீங்களா? ஆ ஆ ஆ ஆ சரி சரி. அதான் பார்த்தேன். எனக்கு அந்த இதாக இருந்துச்சு. ஆ இதோ இருக்கு. பின்னாடி வச்சுருக்கேன். அண்ணா பாய்ண்ணா. பாய்ண்ணா. லவ் யூண்ணா. ஓகே பாய்ண்ணா. பாய் பாய் பாய். ஓகே பிஎஃப்ஐ செம்மையாக இருக்குங்க 220 மாசு. சரி இப்போ என்ன பழம் வாங்க போவோம். ப்ரோ பழம் வாங்க போகிறாரு. வரும்போது இறங்கிட்டு வரேன். வண்டி பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுங்க. பிரேக்கு உள்ளே உள்ளே போகுதுங்க. பிரேக் பிடிக்கல. சூடாகிடுச்சு. பிரேக் சூடாகிடுச்சு. நம்ம 220 இந்த மாதிரி ஆனதே இல்லை. இப்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா பழுத்துருக்குங்க. வண்டி நிப்பாட்டிட்டு தட்டி பார்ப்போம். பிரேக் சுத்தமாக பிடிக்கவே இல்லை பிஎஃப்ஐ. பிரேக் பிடிக்கல சார்ண்ணா. பிரேக் பிடிக்கல. ஹாய் ஹாய். வர்றா சூட போடுறா. அதில் இறங்குறீங்களான்னு கேட்குறீங்களா? ஆமாம் அப்படி தான் வந்தேன். ஆ இந்த மாதிரி ஆனதே இல்லைண்ணா. ஃபஸ்ட் டைம் இப்படி. அது ஜஸ்ட்டு இங்கே வந்து தான் அப்படி ஆச்சு. இங்கே வந்து தான் அப்படி ஆச்சு. ஓகே பிஎஃப்ஐ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு செம சூடாக இருக்குங்க டிஸ்க்கு. கேமராண்ணா அது செம. என்னன்னா புரியல. பேட்ரி வந்து இதில் உள்ளே இருக்கும். பிஎஃப்ஐ நம்ம பைக்கில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. செமையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பிரேக்கு பிடிக்கல. சென்ட்டு வெயிட் பண்ணேன். சென்ட்டு உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே பாய். ட்ரை யூடியூப் சேனல். யூடியூபர். ஓகே சப்ஸ்கிரைப். டவர் ஓ பல்சர் வரதன். வரதன் பல்சர் வரதன். யூடியூபர். எடுத்துங்க. புரியல. நம்ம 2 பேருமா? அக்கா தாராளமாக எடுத்துக்கலாம்க்கா. வாங்க எடுத்துக்கலாம். வீடியோ போடணுமா? கண்டிப்பாக போடுறேன்க்கா. வாங்க
ஐயோ ட்ராம் போகுது. அக்கா நேம் கா ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. யுவர் நேம் யுவர் நீஹா நேஹா. அக்கா ஹெல்மெட் எடுத்துருவா அப்படி எடுத்துரு. ஃபோட்டோ எடுத்துக்கியா ஃபோன்ல செல் எடு இருவா அப்படியே வீடியோ வர்றா உன் செல்ல வீடியோ எடுறா உன் செல்ல வீடியோ பை மா பை பைனா நீ எந்த ஊருங்கண்ணா? நாமக்கல். சின்னா யுவர் நேம் சின்னா. சின்னராஜா. வீடியோ தளபதி சின்னா. தளபதி ஃபேனா? ஓகே 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 தேங்க்யூ பாய். பாய் பாய். ஒக்கா எல்லாம் இருக்கா கொக்கா ஒக்கா ஏறாடே இந்த ஊர் போய் சேரட்டு 250 கிலோமீட்டர் இருக்குடா. ஓகே பிவிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. சமயம் பேசிட்டு அந்த அக்கா க்யூட்டாக இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து அவங்க பேர் என்ன சொன்னாங்க? ஆ ஸ்னேகாவா? டி ஸ்னேகா நல்ல பிள்ளையர்றா, வால் நல்ல பிள்ளையர்றா. என்னது இனேகாவா? ஏகாவா வாயிலே விளைய முடியாதுக்கா பேரு ஏன்னா தானவா. ஓகே பிஎஃப்ஏ அந்த அக்காவோட சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படியே செஞ்சு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம். செமையாக இருக்குது இந்த மாதிரி ஃபீல்லாம். வேற மாதிரி இருக்குது. சும்மானே சொல்கிறேன்ல இது மாதிரி இதெல்லாம் வந்து ட்ராவலில் வந்தால் தாங்க இதெல்லாம் கிடைக்கும். ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டு எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? அந்த அக்கா க்யூட்டாக சமையாக்குறாங்க வேற லெவலு. ஓகே பிஃபே அடுத்து நம்ம பறக்க ஆரம்பிப்போம். வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் வேற மாதிரி இருக்குது. அவங்க டாமினார் ஒரு பெரிய கேங்கே போயிட்டுருக்காங்க. ஏபி ஆனால் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து ரைட் பண்ணிக்கிறாங்க. ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா போ நல்லா வண்டி போயிட்டுருக்கு. டாமினார் செம்மையாக இருக்குல்ல. எல்லா வண்டியுமே எனக்கு பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். அது அட்வென்ச்சர் 390 எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. அதோட டாமினார் போகுது, டியூக் போகுது, ட்ரயாம்பு செமையாக இருக்குங்க வண்டிலாம். அக்கா நல்லா இருக்காங்களா? கொக்கா ஓகே பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொல்லியூர் மலை விட்டு இறங்கியாச்சு. கீழே இறங்கிட்டோம். பசங்க எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் பிஎஃப்ஏ ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. எல்லாம் அவங்கவுங்க வீட்டை நோக்கி போக போகிறாங்க. எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம். மோட்டோ பார்த்து பத்திரமா போயிட்டு வாயா. இப்போதான் பகலில் வீடு என்ன சில்லித்தனமான வேலையை பார்க்குறீங்க? சரியா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அடுத்த ரைடு போவோம். நாளைக்கு பிரச்சனை இல்லைன்னா இங்கே நைட்டு 10 மணிக்கு வந்திருப்போம். ஆமாம் சரியா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பை. அதுக்கு என்ன செய்யுதா கீழே பிடிச்சிக்க வேண்டியதான். ஐயோப்போ தளபதி ஆட்டுங்களா? ஓகே சரியா பத்திரமா போயிட்டு வாங்க. பை தலை பின்ன நீங்கள் சேலம் தானே? அதான் ப்ரோ இப்படி போய் தானே இவங்க கூட தானே? சரி ரைட் பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. அடுத்த ரைடு வாங்க, அடுத்தடுத்து போவோம். தலை நீ போட்ட வெடி இருக்கு தெரியுமா? ஐயா ஏப்பா எனக்கே வர. ஓகேவா? ஓகே நான் ஒரு வீடியோ எடுத்துருக்கிறேன். அதில் எல்லா வீடியோ அனுப்பி விடு குரூப்பில். அப்படித்தான் சொல்கிறோம். முக்கால்வாசி பேர் வீட்டுக்கு போயிட்டு மறந்துடுறோம். சரி தலை ஒய்ஃப் இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஒய்ஃபையா? அது டக்குன்னு சொல்லாத, பத்திரதா இல்லையா மனசு? சரி ஓகே பிஎஃப்ஏ நம்ம அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிப்போங்க. இப்போ நேராக எப்படி போய் போகிறோன்னா சேம் அதே வந்த ரூட்டு தான். நாமக்கல் போயிட்டு நாமக்கல்லேருந்து அப்படியே முசிறி திருச்சி அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் பிஎஃப்ஏ. பாய் கொல்லிமலை பாய். நாமக்கல் வந்து கரெக்டாக ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக 18 நிமிஷத்தில் போய்டுவாடா தம்பி. அப்போ கூகுள் மேப்பு தெளிவாச்சு. லைக் லவ் யூ தலை. அடுத்தடுத்து வாங்க, அடுத்தடுத்து ரைடு போவோம், பிளான் பண்ணுவோம் கண்டிப்பாக. இந்த மந்த் இந்த இயர் எண்டில் போவோம். லடாக் தான். அவ்வளோதான். சரி பார்த்து சேஃப்டியாக போய்ட்டு வாங்க. வீட்டுக்கு போய்ட்டு ஏதாவது மெசேஜ் தட்டி விட்ருங்க. இவங்களாம் மதுரை போகிறாங்க. நானும் ஹிமாலயன் R15 அதெல்லாம் திருச்சி போகிறோம். நம்ம வந்து திருச்சி ரீச் ஆகிட்டோம். என்னாச்சு?
பெட்ரோல் இல்லையா? எது வரையா போனோம்? 6 பதியா? சரி வாங்க, டோப் பண்ணுறவாங்க, டோப் பண்ணுறவாங்க. கபடி விளாண்டுட்டு வரீங்களா? மேட்சா இங்கோ? பார்த்து ஒரு அடிபட்டுருக்கா? ஐயோ, அதில் காலை வச்சுக்கோ தலை, அந்த ஸ்டெப் எடுத்து விட காலை வச்சுக்கிட்டோம். பின்னாடி ஏறு, வந்தோட சனா, கால் எடுத்துங்க. அப்போ என்ன ஊர்லையா மேட்ச்சு? சென்னாவில் மேட்சா? அவருங்க தலை அங்கே நிற்கிறாரா? ப்ரைஸ் வின் பண்ணிட்டீங்களா? அது என்ன ஸ்கேன் மாதிரி இருக்குது? ரிப்போர்ட், ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டா? அந்தளவுக்கு அடியா அவருக்கு? ஆ ஐயோ, இல்லை முட்டியே ஏறிச்சா மேலே? இப்போ என்ன சொன்னாங்க? சரி பண்ணிடலாம்ல? சரி பார்த்து போங்க, பரவாயில்ல, கபடியை விட்டுறாதீங்க. சூப்பர் தலை, வேறு மாதிரி. புத்தரப்பேட்டை. எந்த ஊர் நீங்கள்? பரசலூர் தானா? சரி நான் எனக்கு செமினார் தான் இன்றைக்கி. சரி தலை பாய், பத்திரம் போயிட்டாங்க பாய். தலை போகலாமா? இது முட்டியே மேலே ஏறிச்சான்டா பாவம். கபடிலாம் வேணாண்டா, நிறையா அடிப்படும்டா. ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோட இந்த வீடியோ, இந்த ட்ரிப்பு இதோட முடிஞ்சிச்சு. சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சரி பண்ணி பிள்ளை கிடத்திட்டு விட்டு தான் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் டக்குனு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் தான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் மறுபடியும் நாட்டு எல்லாமே கொடுத்துட்டே இருக்கோம். ஓகே பிஎஃப்ஐ, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, டேக் கேர், பாய். Moving through your town, doobie dookie doo doo round, doobie goofy, I be smoking boofy by the pound, in the hoopty from the bounce.